உலக மக்கள் எல்லோராலும் போற்றப்படுகின்ற பொதுமறையாய், தமிழர்களின் தனிமறையாய், தேசிய பொது நூலாய் இருப்பதற்குரிய தகுதி பெற்றது திருக்குறள் ஒன்றே. வள்ளுவர் கூறுகிற சிந்தனைகளிலே சிலவற்றை நாம் இப்பொழுது சிந்திப்பது காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்கின்றது. உலகமே அவல நிலையிலே ஆழ்ந்திருக்கின்ற இந்த நிலையில் மனிதர்களுடைய அடிப்படையான பண்பாகிய ஒழுக்கம் என்ற ஒன்று இருந்தாலே நம்முடைய வாழ்வு சிறப்பு நிலை அடையும், இன்ப நிலை அடையும், அமைதி நிலை அடையும். எல்லா தொழில் புரிபவர்களும், எல்லா நிலையில் இருப்பவர்களும், எல்லா மதத்தவர்களும், எல்லா சாதியினரும், ஆண் பெண் என்று எப்பாலவரும் இத்தரணியிலே வாழ்கிற எல்லாரும் கடைப்பிடித்து ஒழுக வேண்டிய ஒழுக்க நெறிகளைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய உயிரை எப்படி நாம் பாதுகாக்கிறோம்? அந்த உடலிலே உயிர் இருப்பது மட்டும் மனிதர்களுக்கு சிறப்பில்லை. வள்ளலார் 3 பிரிவாக பிரித்து சொல்கிறார். அதாவது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 3ஆக சொல்கிறார். இந்த 5 உறுப்புகளையும் நாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம், நன்மைக்கும் பயன்படுத்தலாம். இந்த 5 உறுப்புகளையும் தீய நெறியிலே செலுத்தாமல் களவு, கள், காமம், பொய் இவை எல்லாவற்றையும் விட வள்ளலார் கூடாதென்று கடிந்து உரைக்கின்ற கொலை. நமக்கு நாமே அன்பு செய்து வாழ வேண்டும். புலவர் சிவராம சேது ஐயா தற்பொழுது அவருக்கு 90 அகவை ஆகியுள்ளது. ஐயா அவர்கள் திருப்பனந்தாள் தமிழ் கல்லூரியில் தமிழ் பயின்று புலவர் பட்டம் பெற்றவர். சிறந்த புலமையும் இலக்கிய ஆய்வும் உடையவர். ஆரம்பத்தில் நாத்திக கருத்துக்களில் ஊன்றி அதற்கப்புறம் வேதாத்ரி மகரிஷியில் அருள்நிதி பட்டம் பெற்றவர். அதன் பிறகு வள்ளலார் திருவருட்பாவை ஆய்ந்து வள்ளலாருடைய நெறிப்படி, சுத்த சன்மார்க்க நெறிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருக்குறளிலும் ஆழ்ந்த புலமை உடையவர். ஐயா அவர்கள் பெண்ணாடம் வள்ளலார் நிலையத்தில் 2 வருடம் திருக்குறள் வகுப்பு வாரந்தோறும் வந்து எடுத்துள்ளார். அது இல்லாமல் ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள், குளஞ்சப்பர் கோயில், விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயம், இது போன்ற பெரிய நிகழ்வுகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியுள்ளார். சிறந்த அருளாளர், தமிழில் ஆழ்ந்த புலமையுடையவர். அன்னாருடைய அவர்களுடைய அந்த கருத்து செறிவையும் திருக்குறளிலுடைய அவருடைய புலமையும் நாம் அனைவரும் கேட்டு உய்ப்போமாக என்று கூறிக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க வள்ளுவம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளலார் திருவடிகள் வாழ்க வாழ்க. உயர்தனிச் செம்மொழிகள் பலவற்றுள்ளும் மிகச் சிறந்த மொழியாக உலக அறிஞர்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி சீர்சால் செந்தமிழ். அச்செந்தமிழ் மொழியிலே நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பல்துறை நூல்கள் இருக்கின்றன என்றாலும் கூட அவற்றுக்கெல்லாம் முடிமணியாய், தலைநூலாய், உலக மக்கள் எல்லோராலும் போற்றப்படுகின்ற பொதுமறையாய், தமிழர்களின் தனிமறையாய், தேசிய பொது நூலாய்
இருப்பதற்குரிய தகுதி பெற்றது திருக்குறள் ஒன்றே. நம்முடைய வாழ்வியலுக்கு திருக்குறள் படித்தால் மட்டுமே போதுமானது. திருக்குறளில் இருக்கின்ற அறங்களையும் ஒழுக்கங்களையும் சிந்தனைகளையும் நீதி நெறிகளையும் நாம் கடைப்பிடித்து வாழ்ந்தாலே நம்முடைய வாழ்வு முழு நிறைவு அடைய முடியும். எனினும் இப்பொழுது ஒழுக்கம் உடைமை என்ற தலைப்பில் வள்ளுவர் கூறுகிற சிந்தனைகளிலே சிலவற்றை நாம் இப்பொழுது சிந்திப்பது காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வீட்டிலே, ஊரிலே, நாட்டிலே, உலகத்திலே போரும் பூசலும் நிறைந்து கலகமும் கலக்கமும் ஏற்பட்டு உலகமே அவல நிலையிலே ஆழ்ந்திருக்கின்ற இந்த நிலையில் மனிதர்களுடைய அடிப்படையான பண்பாகிய ஒழுக்கம் என்ற ஒன்று இருந்தாலே நம்முடைய வாழ்வு சிறப்பு நிலை அடையும், இன்ப நிலை அடையும், அமைதி நிலை அடையும். திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற தலைப்பிலே சொல்லியிருக்கிற கருத்துக்களையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்னால் ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கோ பிறர்க்கோ அல்லது பிற உயிர்களுக்கோ நம்முடைய மனத்தாலோ மொழியாலோ உடலாலோ தீமை செய்யாமல் நன்மை செய்து வாழுகின்ற நடத்தை எதுவோ, நன்னறி எதுவோ, மனப்பாங்கு எதுவோ, செயல்நிலை எதுவோ அதுதான் ஒழுக்கம் என்று சொல்லப்படும். ஆனால் வருணாசிரம ஒழுக்கம் என்பது பழங்காலத்திலே வழங்கப்பட்ட ஒரு பொல்லாத ஒழுக்க நெறி. ஆனால் வள்ளுவர் அதனை மறுத்து எல்லோருக்கும் பொதுவாகிய ஒழுக்க நெறியை கூற வருகிறார். அந்தணர்களுக்கு ஒரு ஒழுக்கம், அரசர்களுக்கு ஒரு ஒழுக்கம், வணிகர்களுக்கு ஒரு ஒழுக்கம், வேளாண்மை செய்கின்றவர்களுக்கு ஒரு ஒழுக்கம் என்றெல்லாம் பிரிக்கின்ற நிலையை மாற்றி எல்லா தொழில் புரிபவர்களும், எல்லா நிலையில் இருப்பவர்களும், எல்லா மதத்தவர்களும், எல்லா சாதியினரும், ஆண் பெண் என்று எப்பாலவரும் இத்தரணியிலே வாழ்கிற எல்லாரும் கடைப்பிடித்து ஒழுக வேண்டிய ஒழுக்க நெறிகளைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது பிறருக்கு சிறிதும் நம்முடைய மனத்தாலோ மொழியாலோ செயலாலோ தீமை செய்யாமல் நன்மை செய்து வாழ்கின்ற ஒரு மனப்பாங்கும் செயலும் தான் ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒழுக்கம் உயிரினும் மேலாதது என்று நம்ம வள்ளுவர் சொல்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நம்முடைய உயிரை எப்படி நாம் பாதுகாக்கிறோம் என்று சொன்னால், நம்ம உடம்பை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் உயிரையும் பாதுகாக்கிறோம். இந்த உடம்பு இல்லாவிட்டால் உயிர் இல்லை. உயிர் உடலை விட்டு வெளியேறி சென்றால் உடம்பும் இல்லை. எனவே இந்த உடம்பும் உயிரும் இணை பிரியாமல் இருப்பதே மனித வாழ்க்கை என்று சொல்லப்படும். அந்த உடலிலே உயிர் இருப்பது மட்டும் மனிதர்களுக்கு சிறப்பில்லை. அந்த உயிருக்கு சிறப்பாவது எது என்றால் ஒழுக்கமுடைமை. அதனால்தான் உயிரோடு வாழ்ந்தால் மட்டும் ஒருவனுக்கு சிறப்பு இல்லை, மனிதன் உயிரோடு வாழ்வது மட்டுமல்லாமல்
மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்து வாழுகிற தொண்டு நெறியைத்தான் ஒழுக்கம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானது என்றும் குறிப்பிடுகிறார். இந்த ஒழுக்கம் என்று வள்ளுவர் சொல்வதைத்தான் வள்ளலார் 3 பிரிவாக பிரித்து சொல்கிறார். அதாவது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 3ஆக சொல்கிறார். இந்திரியங்கள் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு, வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 உறுப்புகளும் இந்திரியம் என்று சொல்லப்படும். இந்த 5 உறுப்புகளையும் நாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம், நன்மைக்கும் பயன்படுத்தலாம். இந்த 5 உறுப்புகளையும் தீய நெறியிலே செலுத்தாமல் தூய நெறியிலே செலுத்துவதைத்தான் இந்திரிய ஒழுக்கம் என்று குறிப்பிடுகிறார். மனிதன் இயங்குவதற்கு இந்த உறுப்புகளெல்லாம் தேவைப்படுகிறது. அந்த உறுப்புகள் தனித்து இயங்குமா என்றால் இயங்காது. இந்த உறுப்புகளை இயங்க வைப்பதற்கு உள்ளே மனோசக்தி இருக்கிறது. அந்த மனோசக்தியை சில பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று மனத்தினுடைய பல்வேறு நிலைகளை குறிப்பதற்காக இவ்வாறு சொல்வார்கள். மனம்தான் உறுப்புகளை செய்ய தூண்டுகிறது. அவ்வாறு தூண்டுகின்ற எண்ணத்தின்படியே உறுப்புகள் செயல்படுகின்றன. எனவே மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதுதான் கரண ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதையும் திருக்குறள் ஒழுக்கம் என்ற பெயரிலே எடுத்து சொல்கிறார். ஆக அந்த 5 பொறிகளை தூய்மையாக வைத்திருத்தல், மனத்தை தூய்மையாக வைத்திருத்தல், அதோடு கூட செயலையும் தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். மனத்தை தூய்மையாக வைத்திருத்தல் என்றால் என்ன? ஒரு வீட்டை, ஊரை, தெருவை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கிற குப்பைகளை எல்லாம் போக்கி அதனை செம்மைப்படுத்த வேண்டும். மனத்திலே பல அழுக்குகள் அவ்வப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கும். அவை எவை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். காமம் என்றால் தீய விருப்பம், குரோதம் என்றால் பொறாமை, லோபம் என்றால் அளவுக்கு மீறிய கஞ்சத்தனம், மதம் என்றால் நான் உயர்ந்தவன் அவன் நீ தாழ்ந்தவன் என்ற மனப்பான்மை, மாச்சரியம் என்றால் வஞ்சனை. இந்த அழுக்குகளை எல்லாம் போக்க வேண்டும். செயல் தூய்மை என்றால் என்ன என்றால், இப்பொழுது நாம் வெளியெங்கும் காண கிடைக்கின்ற பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லப்படுகிற 50 பழிச்செயல்கள் அவை எவை என்றால் களவு, கள், காமம், பொய் இவை எல்லாவற்றையும் விட வள்ளலார் கூடாதென்று கடிந்து உரைக்கின்ற கொலை இவை நாடெங்கும் காணப்படுகிறது. நாடெங்கும் காணப்படுகிறது என்றால் நம் மனதில் இருக்கிற அழுக்குகளால், குற்றங்களால் தான் இந்த செயல்களெல்லாம் ஏற்படுகின்றன. இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இது ஆக இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கத்திலே இதை தவிர எல்லா மனிதர்களையும் சமமாக கருதுகிற ஒழுக்கம், அதுவும் இந்த வள்ளுவர் சொல்லுகிற அந்த ஒழுக்கத்தின் பார்ப்பட்டதே. ஒழுக்கம் என்று சொல்லிவிட்டாலும் இவ்வளவும் அந்த திருக்குறள் அடங்கி இருக்கிறது. அதாவது நாடு, மொழி, இனம், பால் முதலிய வேற்றுமைகளை எல்லாம் கடந்து எல்லா மனிதர்களும் சமம் என்று எல்லா மனிதர்கள் மேலும் அன்பு செலுத்துதல் தான் ஜீவ ஒழுக்கம் என்று சொல்லப்படும். இந்த ஆறறிவுடைய மனிதர்களிடம் மட்டுமல்லாமல்
ஓரறிவுயிராகிய தாவரங்களிலிருந்து ஆறறிவுடைய மனிதர்கள் வரையில் எல்லா உடலிலும் குடிகொண்டிருக்கின்ற ஜீவனில் குடிகொண்டிருக்கிற அந்த ஆன்மாக்களின் மீது அன்பு செலுத்துதல், அதாவது இரக்கம் கொள்ளுதல், கருணை காட்டுதல். அதைத்தான் அடிக்கடி எல்லோரும் சொல்வார்கள். வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தேன், வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோரை என் நெருவரக் கண்டு உளம் துடித்தேன் என்று. அங்கே வயலிலே பயிர்கள் வாடும் என்று சொன்னால் அதை நம்பி வாழ்கின்ற மனிதருடைய வயிறு வாடும். அது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, வாடிய பயிரை நம்மை போல மனித உயிராகவே கருத வேண்டும், ஏன் இறைவனாகவே கருத வேண்டும். அந்த பயிர் வாடியதைக் கண்டால் நம்முடைய ஆன்மா வாடியதாக, இறைவன் வாடியதாக கருதுகின்ற அந்த மனப்பான்மையால் தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வருந்தினேன் என்று சொன்னார். ஆனால் ஆன்ம ஒழுக்கம் என்று சொன்னால் எல்லா உயிரிடமும் கருணை காட்டுதல், புலால் மறுத்தல், எல்லா உயிருடைய பசியை போக்குதல், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஒழுக்கம் என்று சொல்லப்படும். ஒழுக்கம் என்பதற்கு இன்னதுதான் என்ற விளக்கம் திருக்குறளிலே தெளிவாக காணப்படாவிட்டாலும் ஒழுக்கத்தினுடைய சிறப்புகளைத்தான் இந்த 10 திருக்குறளிலும் இருக்கிறதே தவிர ஒழுக்கம் என்றால் என்ன என்று சொல்வதற்குரிய விளக்கம் இதில் இல்லை. ஆனால் அந்த ஒழுக்கம் என்றால் என்ன என்று சொல்வதற்குரிய விளக்கம் இந்த திருக்குறளிலே பல இடங்களிலே வருகிறது. அவற்றையெல்லாம் இங்கு சொல்வதற்கு நேரம் இல்லாததால் தான் சுருக்கமாக நான் ஒழுக்கம் என்பதற்குரிய விளக்கத்தை சொன்னேன். ஆக வள்ளுவர் சொல்கிற ஒழுக்கமாக இருந்தாலும், வள்ளலார் சொல்லுகிற ஒழுக்கமாக இருந்தாலும், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் உம்பிவன் அதுதான் எல்லோரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமாறுதுவே என்று புறநாற்று புலவன் ஒருவன் கூறினான். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தீமையாவது செய்யாவது இருக்க வேண்டும். அவ்வாறு தீமை செய்யாது இருந்ததால்தான் நீங்கள் நல்ல வழியில் கடப்பதற்கு இது ஆரம்ப நிலை. அந்த ஆரம்ப நிலையை கடைப்பிடித்தால் நல்ல வழியிலே நடப்பதற்குரிய தூண்டுகோலும் இதுவே உலகவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்பது அந்த பாடலினுடைய கருத்தாகும். எனவே நாம் ஒழுக்க நெறியை கடைப்பிடிக்க வேண்டும். மனத்தால், மொழியால், செயலால் பிறருக்கோ பிற உயிர்களுக்கோ ஒரு அணுவளவும் தீமை செய்யாமல் நன்மை செய்து வாழுகின்ற ஒழுக்கம் வேண்டும். நமக்கு நாமே அன்பு செய்து வாழ வேண்டும். அத்தகைய ஒழுக்கத்தை நாம் கடைப்பிடித்தால் நாம் வாழ்விலே உயர்நிலை அடையலாம், மற்றவரையும் உயர்த்தலாம். இந்த உலகத்தில் கலகம் என்பது இருக்காது, கலக்கமும் இருக்காது, மகிழ்ச்சியாக இந்த வையகம் வாழும் என்று சொல்லி வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம், நன்றி.